Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இஞ்சி கஷாயம். இது டைஜஷன், சளி, இருமல் மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஹோம் ரெமெடி. வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு நாம இத ஒரு 10 நிமிஷத்திலே ரெடி பண்ணிடலாம். இத வாரத்துல 2 அல்லது 3 நாள் நாம தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தோம்னா இது மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி கஷாயம் செய்கிறதுக்காக நான் இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இது கூட சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சக்கரை, தேன் எது வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முதல்ல நாம் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் லேசாக தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டேன். இது கூட நாம் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, மிளகு, சீரகம் 3ஐயும் சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த நாட்டு சக்கரை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஹீட்லேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ரொம்ப சூடாக குடிக்க வேணாங்க, ஒரு மிதமான சூட்லேயே எப்போவும் குடிங்க. அவ்வளோதாங்க, ஒரு நல்ல ஹோம் ரெமெடியான இஞ்சி கஷாயம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.